அண்ணா என்ன பண்றீங்க தம்பி? நெல்லையும் பதரையும் இப்படிதான் தனித்தனியா பிரிப்பாங்க தம்பி. ஆமாண்ணே, நம்மளுடைய பைபிள்லயும் ஒரு வசனம் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமது கோதுமைய அவர் களஞ்சியத்துல சேர்த்து வைப்பாரு, பதரை வந்து அவையால் அந்த அக்கினியில சுட்டரிப்பாருன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற நல்ல குணங்கள் பிறருக்கு பயன்படணும். ஆமா, நம்ம கெட்ட குணங்களை அக்கினியில சுட்டரிக்கணும். இதுதான் நம்ம பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த படி நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமாங்க, நம்மளும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பதர் போன்ற கெட்ட குணங்களை அகற்றுவோம், நல்ல குணங்களை மற்றவங்கிட்ட காமிப்போம். உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டா? கிருபையுள்ள பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை களஞ்சியத்துல சேர்த்து வச்சு அது மற்றவங்களுக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். பாரா, எங்கிட்ட இருக்கிற பதர் போன்ற கெட்ட குணங்களை நீர் சுட்டரிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, எங்களை உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களிடத்துல பதர் போன்ற இருக்கிற தேவையில்லாத குணங்களை எடுத்து போட்டுருங்கப்பா. எங்களுடைய இருக்கிற நல்ல குணங்கள் வளரட்டும், அது மற்றவர்களுக்கு பயன் தருகிறதாய் மாறட்டும். ஆண்டவர், எங்கள் ஒவ்வொருவரையும் களஞ்சியத்துல சேர்த்து வைங்க, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்களும் களஞ்சியமா இயேசுவுக்கு பயன்படுகிற விதத்துல இயேசுப்பா உங்களை மாற்றுவார். God bless you.